சொல்வோமா? இந்த நாளில் கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படி அவருடைய ஸ்தலத்தில் நம்மளை கூடி வர செய்ததுக்கு நம் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென். கர்த்தர் உண்மையாகவே இத்தனை நாட்கள் நம்மளை கண்ணின் முன்னே போல காத்து வழி நடத்தியிருக்கிறார். கர்த்தரை நாம் சேர்ந்து துதித்து ஆராதிக்க போகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்துடன் கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்று பாடலே நாம் சேர்ந்து பாடலாம்.
ஹல்லேலூயா. உண்மையாகவே நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்த போதும் கர்த்தர் நம்மை அருமையாய் பாதுகாத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் ஒருத்தரை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷம், உங்களை பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம் சொல்லுங்க. உண்மையாகவே வா. நிறைய பேர் சொல்லாமலே இருக்கீங்க, அப்போ சந்தோஷமே இல்லையா? சொல்லுங்க, உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா ஜீவனோடு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாள் நம்மோட துவங்கின நிறைய பேர் இன்னைக்கு ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஒருவரை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அதனால எங்களுக்கு உங்களை பார்க்குறதுல சந்தோஷம், உங்களுக்கு எங்களை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் எப்போதுமே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மை ஜீவனை கொண்டு அவரை நம்மை நடத்தி இத்தனை நாள் நம்மை கண்ணின் மணியை போல் அவர் நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை நாம் பாடி துதிக்க போகிறோம். என்னை காண்பவர் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்ம நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் படுத்தாலும் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர்.
ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு நாம் பாட போகிறோம். உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. என்ன இன்னல்கள் நம் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நம்மை நடத்தி இருக்கிற தேவன் அவர் இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. அவர் கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. முன்னும் பின்னும் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருக்கின போதும் நம்மை கண்ணின் முனியை போல அவர் காத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னும் ஒரு அடி நாம் பாட போகிறோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். எதற்காக தெரியுமா? நம்மை பாதுகாக்க. ஹalleluya. எந்த இன்னல்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்க தான் கர்த்தர் நம்மை சுற்றி நெருக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் இந்த அடியை நாம் சேர்ந்து பாடுவோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும்
வல்லவர், சர்வ வல்ல தேவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் நம்மோடு இருந்து அவர் வழி நடத்தி இருக்கிறார். நம்ம ஆறுதல் இல்லாத நேரங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகம் நம்மை தேற்றி இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். முழு இருதயத்துடன், முழு ஆத்மாவுடன், முழு பலத்துடன் கர்த்தரை நோக்கி நாம் பாட போகிறோம்.
பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை இந்த நாள்ல தேவன் அதிகாரத்தோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை உள்ள நாமம் நம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் காணப்படுகிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாய் கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வோமாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை இந்த நாள் அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம் சரீரங்கள் ஒவ்வொருவரிலும் தேவன் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கையில வெள்ளியும் பொண்ணும் இல்லை, தேவனுடைய நாமம் மாத்திரம் நம்ம கிட்ட இருக்கு. பேதுரு எப்படியாய் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமம் தவிர அவனிடத்தில் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. முடவன் எழுந்து குதித்து நடந்தான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் சென்றான். ஹல்லேலூயா. அப்படியாய் நாமும் நம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராய் உயர்த்தும் பொழுது அவளுடைய
நாம மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. விசுவாசத்தோடு பாடுங்க. வல்லமையால் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய நாமம் பலத்த துர்கமாய் நமக்குள்ள கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மளை உயர்த்துகிறதா காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளோட தலையை தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தலை குனிந்த இடத்தில் எல்லாம் தேவன் நம்மை தலை நிமிர செய்கிற தேவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும். ஹல்லேலூயா. தேவன் நம் சஞ்சலங்களையும் தவிப்பையும் தேவன் நாளை மாற்றி நித்திய மகிழ்ச்சியை தேவன் நம் தலைமையில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசுவை பாடும்
எத்தனை பேருக்கு தேவனை முகமுகமாய் பார்க்கும்படிக்காய் நான் ஆசை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவனாய் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விரும்பி இந்த பாடல் வரிகளை ஒவ்வொன்றாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காய் பாடும் பொழுது தேவன் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்வார். ஹல்லேலூயா. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாம் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே சப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த ஸ்தலத்துல கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்க
நாங்கள் ஆண்டவரே சப்பா அனுசரிக்கும்படிக்காய் எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கட்டளிடும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கும் ராஜா. ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே கத்தாவே. இதோ கத்தாவே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே சப்பா உம்முடைய வல்லமையான கிரியைகள் ஆண்டவரே அப்பா இந்த நாள் எங்களுக்குள்ளாய் நடப்பிக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. ஆமென். என் தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் மனுஷகுமாரனாக நமக்கு தேவன் அவருடைய கரத்தை நீட்டி தேவன் நம் படுகுழியிலிருந்து தேவன் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உணர்ந்தவர்களாய் பாடுங்க. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தேன்.
சமூகம் எங்களோடு இருக்கிறது சுவாமி. அப்பா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அப்பா. இக்கட்டான சூழ்நிலைகளை அப்பா எங்களோடு இருக்கிற வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறீர்கள் சுவாமி. ஆமென். இருளான பாதையில் தேவன் வெளிச்சமாய் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு நேராக ஏறெடுத்தவர் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் சுமக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கட்டான பாதைகளில் தேவனுடைய கரம் நம்மை பத்திரமாய் வழிநடத்தி கொடுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போமாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் என்னுடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் என்னுடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை
எங்களோடு ஆண்டவரே சப்பா இது நேரம் வரையும் ஆண்டவரேப்பா எங்களோடு இடைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவரப்பா எங்களோடு கிரியை செய்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி ஆண்டவரப்பா உடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை தந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.